ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம், அதாவது மே 18 இருந்து 24 வரைக்கும் என்ன பலன் நடக்குங்கிறத தெளிவா பார்ப்போமுங்க. கிரக பாவக சுபத்துவ பகத்துவ கோட்பாடின்படி இந்த பலன்கள் அமைகிறதுங்க. இப்ப ரிஷப ராசிக்கு ராசியில 12ஆம் தேதி இருப்பாருங்க. ராசியில சந்திரன் உச்சமா இருப்பார். அமாவாசை அமைப்புல இருந்தாலும் அங்க புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகுது. அதாவது ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகி ராசியில இருக்கிறது. என்ன அமைப்புனா, குடும்பத்துல உங்களுக்கு குடும்ப சிந்தனைகள் இருக்கும். குடும்பத்துக்கு வருமான சிந்தனைகள், முன்னேற்றத்துக்கான சிந்தனைகள் எல்லாமே அந்த 18ஆம் தேதி இருக்கும். 90% நபர்களுக்கு அன்றாடம் உழைக்கக்கூடிய அமைப்புல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா இந்த பலன் வார தொடக்கத்திலேயே நீங்க ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்கன்னு அர்த்தம். ராசி மேல சந்திரன்னா உச்சமா இருப்பாரு. நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி நம்ம பலமா இருக்கணும்னு நம்ம எடுத்துக்கிறணும். எல்லா விஷயத்துக்குமே இது ஏற்புடைய விஷயங்க. அப்புறம் 19-20 தேதியில 2ஆம் இடத்துக்கு வருது. ரிஷபராசிக்கு இது மேன்மையான அமைப்பு. ஏன்னா 2ஆம் இடத்துல அமாவாசை விட்டு விலகின சந்திரன் ஏற்கனவே குரு சுக்கிரங்கிற ஒளி இங்க இருக்கு. அப்ப 2ஆம் இடத்துல இந்த குரு சுக்கிரன் சந்திரன் இருக்கிறது மிக ஒரு நல்ல அமைப்பு. எப்படின்னா, குடும்பத்துல சந்தோஷங்கள், அதிகப்படியான வரவுகள், சிறு தொழில் புரிஞ்சாலுமே கொஞ்சம் வரவு அதிகமா இருக்கும். பேசுற பேச்சுக்கள் இனிமையா இருக்கும். இனிமையின் மூலம் நம்ம சாதிச்சுக்கலாம். பேசி பிழைப்பவர்களுக்கு, ரெஃப் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நல்ல பலன்கள் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 21-22 தேதியில 3ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி ஆவார். அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சகோதர உதவிகள் கிடைக்கும், நகை நட்டுக்களை திருப்பக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கும். அப்போ 3ஆம் இடத்துல ஒரு நம்பிக்கை, இல்லறம் எல்லாமே செழிக்கும். திருமணம் ஆகியிருக்கவங்களுக்கு வயசு தக்கட பலன் எடுக்கணும். 60 வயசுல உள்ளவங்களுக்கு இந்த அமைப்புகள். 3ஆம் இடம் ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம ஒரு பேரை சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள் எதில் இருக்கிறோம் அதில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல பேருக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 23-24 வார இறுதி 4ஆம் இடத்துல வராரு சந்திரன். சுகமான அமைப்பு, கல்வி, வயசுக்கு தக்கன கல்வி. ஏற்கனவே நீங்கள் கல்வியில் சுமாரான அமைப்பு இருக்கும்போது ஓரளவு தேர்ச்சியா ஒரு கிரைப்பு உங்களுக்கு நல்ல சக்தி வரும். கேட்குற செய்திகள் புரிகிற தன்மை கூட இருக்கும். கேது அங்கே இருக்காரு, பிரச்சனை இல்லை. அதாவது வெளிச்ச அமைப்பு வராரு. இருட்டுல அமாவாசை அமைப்புல சந்திரன் கேது சேர்ந்தாத்த மேற்கொண்டு இருள் அடிக்கும். சந்திரன் மனசு இல்லையா? அப்ப 4ஆம் இடத்துல தாயார் சந்திரன் கேது இருக்கு. 4ஆம் இடத்துல தாயாருக்கு கெடுதலா இல்லை. ஒளி அளவுல நம்ம பார்க்கணும். வீடு, வாகனங்கள், கல்வி, தாயார் இந்த விஷயத்துல நன்மைகள் நடக்கும். கண்டிப்பா சொல்லிடலாம்.